தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நாளை தொடங்குகிறது. ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் நாளை போர்க்கால ஒத்திகை. மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம். வான்வழி தாக்குதலின் போது ஒலிக்கப்படும் எச்சரிக்கை சைரன்களை இயக்கி ஒத்திகை பார்க்க உத்தரவு. போர்க்கால பாதுகாப்பு நெறிமுறைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கவும் மாநில அரசுகளுக்கு அறிவுரை. மும்பையில் கடலுக்கடியில் போர் திறனை வலுப்படுத்தும் சோதனை வெற்றி. இந்திய கடற்படையுடன் இணைந்து DRDO சோதனை. கிலோமீட்டர் தூர இலக்கை அழிக்கும் ஃபதா ஏவுகணையை சோதித்து பார்த்த பாகிஸ்தான். போருக்கு தயார் என சமிஞ்ஞை. இந்தியா பாகிஸ்தான் ராணுவ மோதலில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் அறிவுரை. TNPSC குரூப் 2A முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியீடு. தேர்வு நடைபெற்ற 56 நாட்களில் முடிவுகளை அறிவித்த தேர்வாணையம். 24 மணி நேரமும் கடைகளை திறந்து வைத்திருப்பதற்கான அரசாணை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் வணிகர்களுக்கு பாதுகாப்பில்லை. தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரவை மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கோவை, நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல்லில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. மதுரையில் விஜயை நெருங்கிய கட்சி நிர்வாகியின் தலை அருகே துப்பாக்கியை கொண்டு சென்ற பாதுகாவலர். துப்பாக்கி கைமாற்றப்பட்டது தவறாக சித்தரிக்கப்பட்டதாக தவேக விளக்கம். உளுந்தூர்பேட்டை அருகே விபத்து ஏற்படுத்திய மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு. காவல்துறையின் நடவடிக்கை ஒரு சார்புடையதாக உள்ளது என ஆதீனம் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்தது. வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட நிலையில் 14 பேரை கைது செய்த காவல்துறை. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு தராவிட்டால் மத்திய படை பாதுகாப்புக்கு உத்தரவிட நேரிடும். சகாயம் நேரில் ஆஜராகாத நிலையில் காவல்துறைக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் அறிவுறுத்தல். சென்னை வடபழனியில் 23 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரங்கள் கொள்ளை. தூத்துக்குடிக்கு தப்பிச் சென்ற 4 பேரை கைது செய்து விசாரணை. உச்சநீதிமன்றத்தின் 33 நீதிபதிகளில் 21 பேரின் சொத்து விவரங்கள் வெளியீடு. தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவிற்கு 1,61,00,000 ரூபாய்க்கு சொத்து. நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடலுக்கு விஜய் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் அஞ்சலி. இன்று காலை இறுதிச் சடங்கு செய்ய ஏற்பாடு. ஹைதராபாத் மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையிலான IPL போட்டி மழையால் பாதிப்பு. பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரே நாளில் 51 பேர் உயிரிழப்பு. காசா முழுவதையும் கைப்பற்ற இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நாளுக்கு நாள் பூதாகரமடைந்து வரும் நிலையில் நாளை நாடு முழுவதும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் தெற்கில் உள்ள பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. தீவிரவாத தாக்குதலை கண்டித்து இந்தியாவும் பதிலடி கொடுக்கும் எண்ணத்தில் பாகிஸ்தானும் பரஸ்பரம் பல்வேறு தடைகளை விதித்து வருகின்றன. அமைதி ஒப்பந்தமும் நதிநீர் ஒப்பந்தமும் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டன. எல்லை கட்டுப்பாட்டு கோடு மற்றும் ஜம்மு காஷ்மீர் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் தொடர் அத்துமீறல்களில் ஈடுபட்டு வரும் பாகிஸ்தான் எல்லை பகுதி மக்களை அச்சுறுத்தும் வகையில் துப்பாக்கிச் சூடுகளை அரங்கேற்றி வருகிறது. இந்த மிரட்டல்களின் அடுத்த கட்டமாக
கடந்த 3ஆம் தேதி தரையில் இருந்து 450 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து தரையில் உள்ள இலக்கை அழிக்கும் அப்தலி ஏவுகணையை பாகிஸ்தான் சோதித்து பார்த்தது. தொடர்ந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 120 கிலோமீட்டர் தூரம் தரையில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் ஃபத்தா ஏவுகணையையும் பாகிஸ்தான் சோதித்து பார்த்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்தியா ராணுவத்தை பலப்படுத்தும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பிரதமர் மோடி கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி, விமானப்படை தளபதி AP சிங் ஆகியோருடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது விமான மற்றும் கடற்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து தளபதிகள் விளக்கியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை சந்தித்த மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் பகல்காம் தாக்குதலுக்கு பின் இந்திய ராணுவத்தின் தயாரிப்பு குறித்து விளக்கமளித்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே ராணுவ பொறியியல் சேவைகள் மற்றும் மனோகர் பரிக்கர் பாதுகாப்பு விவகார படிப்புகள் மற்றும் ஆய்வுக்கான நிறுவனம் ஆகியவற்றின் தரவுகளை திருட்டுத்தனமாக அறிந்து கொள்ள பாகிஸ்தான் ஹேக்கர்கள் இணைய வழியில் ஊடுருவியதாக தகவல் வெளியானது. இருப்பினும் இந்த சைபர் தாக்குதலை மனோகர் பரிக்கர் ஆய்வு நிறுவனம் மறுத்துள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் மண்ணில் திட்டம் தீட்டப்பட்டது மட்டுமின்றி அத்துமீறிய துப்பாக்கிச் சூடுகளையும் நடத்தி வரும் நிலையில் ஏவுகணை சோதனைகளையும் நடத்தி இந்தியாவை சீண்டி வருகிறார். இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி தரப்படும் என கூறி வருகிறார். இந்நிலையில் மே 7ஆம் தேதி அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பு ஒத்திகைகளை மேற்கொள்ளும்படி மாநில தலைமைச் செயலாளர்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அப்போது வான்வழி தாக்குதல் முன்னெச்சரிக்கை கருவிகளின் செயல்பாட்டு திறனை மதிப்பிடுதல், கட்டுப்பாட்டு அறைகள், நிழல் கட்டுப்பாட்டு அறைகளின் செயல்பாடுகளை சோதித்தறிதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எதிரிகள் தாக்கும் போது பொதுமக்கள், மாணவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுதல் மற்றும் திடீர் முழு மின்தடை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போன்றவை தொடர்பாகவும் பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும். மேலும் இந்த பயிற்சி பொதுமக்களின் பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கியதாகவும், ஒருவேளை குடியிருப்பு பகுதிகளில் ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அப்போது தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது எப்படி என்பதையும் பயிற்சியின் போது மக்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் நாளை பாதுகாப்பு ஒத்திகையை நடத்துமாறு மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பகல்காம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்தில் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி தருவதற்கு இந்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் நாளை நாடு முழுவதும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்துமாறு மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. வான்வழி தாக்குதல் குறித்த சைரன் ஒலிகளை எழுப்பி ஒத்திகை நடத்த வேண்டும் என்றும், பாதுகாப்பாக இருப்பது எப்படி என பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி தர வேண்டும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திடீர் முழு மின்தடை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பயிற்சிகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை செயலர், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி அடுத்தடுத்து ஆலோசித்த நிலையில் உள்துறை அமைச்சகம் இந்த கடிதத்தை எழுதியுள்ளது. பாதுகாப்பு தொடர்பாக மாநிலங்களுடன் மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று காலை 10:45 மணி அளவில் மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள், காவல்துறை தலைவர்கள் பங்கேற்கவிருக்கின்றனர். இதனிடையே பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்திய கடற்படையுடன் இணைந்து கடலுக்கு அடியில் போர் திறனை வலுப்படுத்தும் சோதனையில் ஈடுபட்டனர். பஹல்காம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த காவல் ஆய்வாளர் ரியாஸ் அகமது அனந்த்நாக் காவல் நிலையத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவரோடு மேலும் 5 போலீசாரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். முப்படைகளின் தளபதிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் பாதுகாப்புத்துறை செயலாளருடனும் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். ஜம்மு காஷ்மீரின் தெற்கு பகுதியில் உள்ள பஹல்காமில் கடந்த வாரம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவுகிறது. இரு நாடுகளும் மாறி மாறி பலகட்ட பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றன. இதையடுத்து விமானப்படை தலைமை தளபதி
அமர்பிரீத் சிங், கடற்படை தலைமை தளபதி தினேஷ் கே திரிபாதி ஆகியோருடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். அப்போது போருக்கான தயார் நிலை குறித்து பிரதமர் மோடியிடம் அவர்கள் விளக்கம் அளித்ததாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங்குடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது பகல்காம் தாக்குதலுக்கு புதின் கண்டனம் தெரிவித்ததாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்ததாகவும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா முழு ஆதரவு வழங்கும் என உறுதியளித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் அடுத்தடுத்து ஏவுகணை சோதனைகளை நடத்தியிருப்பது போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. பஹல்காம் தாக்குதலை அடுத்து பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியாவும் பாகிஸ்தானும் செய்து வரும் நிலையில் 120 கிலோமீட்டர் தூர இலக்கை தாக்கி அடிக்கும் பதா என்ற ஏவுகணையை பாகிஸ்தான் பரிசோதித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை அடுத்து சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது. மேலும் வர்த்தகம் ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகளை இரு நாடுகளும் முன்னெடுத்தன. இந்நிலையில் எக்ஸசைஸ் இண்டூஸ் என்ற பெயரில் போர் ஒத்திகையின் ஒரு பகுதியாக அண்மையில் 450 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை தாக்கி அடிக்கும் அப்தாலி 2 என்ற ஏவுகணையை பாகிஸ்தான் சோதனை செய்தது. அப்தாலி 2 ஏவுகணையை பாகிஸ்தான் பரிசோதித்ததை இந்தியா கடுமையாக கண்டித்தது. இந்த சூழலில் இந்தியாவின் கண்டனத்தை பொருட்படுத்தாமல் பதா என்ற ஏவுகணையை பாகிஸ்தான் நேற்று பரிசோதித்தது. 120 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை தாக்கி அடிக்கும் திறன் படைத்தது இந்த ஏவுகணை. இந்தியா தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு தங்கள் தரப்பும் தயாராக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது.